ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 6 ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம் எப்படி இருக்க போகுது, ப்ரீத்திங் ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Respiratory system is involved in exchange of respiratory gases and thereby help us to breathe. Gases exchange, respiratory gases exchange ஆகிறது தான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்குது. இதை நம்ம ப்ரீத்திங் சொல்கிறோம். The human respiratory system consists of nostrils. நீங்கள் பாருங்கள், பிக்சரில் பார்க்கலாம். nostril cavity, pharynx, larynx, trachea, bronchi, lungs. இது எல்லாமே சேர்ந்தது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நாஸ்ட்ரில்ஸ், இந்த நோஸ் பகுதியை தான் நாஸ்ட்ரில்ஸ் சொல்லுவோம். அந்த கேவிட்டி நேசல் கேவிட்டி, அடுத்து ஃபேரிங்ஸ் தொண்டை பகுதி, அதுக்கு அந்த இடத்துல வாய்ஸ் பாக்ஸ் இருக்குது. லாரிங்ஸ், ட்ரக்கியா, ட்ரக்கியான்றது இந்த மூச்சுக்குழல், அதுக்கப்புறம் ப்ராங்கை அதனுடைய கிளைகள், லங்ஸ். அடுத்து இட் ஹெல்ப்ஸ் இன் த மூமெண்ட் ஆஃப் ஏர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த பாடி. இதனுடைய வேலை என்ன? ஏரை உள்ளே எடுத்துகிட்டு போகிறது, வெளியேற்றுறது, இதனுடைய வேலையாக இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு அக்கர்ஸ் பிட்வீன் ஏர் இன் த லங் அண்ட் பிளட். இப்போ கேஸஸ், ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்ன்னு நம்ம சொன்னோம், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இன் பிட்வீன் த ஏர் இந்த லங்ஸுக்குள்ளே நுழையிறது, வெளியேறது, அங்கேருந்து மறுபடியும் பிளட்டுக்கு போகுது. த என்ட்ரி ஆஃப் ஃபுட் இன்டு windpipe is prevented by a flap-like structure called epiglottis. அது எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்முடைய ஃபுட் பைப் இருக்குது பார்த்திங்களா, சாப்பாடு போகிற அந்த வழி, அந்த வழியில் ஃபுட்டு போயிட்டுருக்கோம். இந்த விண்ட் பைப் என்ன வேலை? இந்த விண்ட் பைப்பில் ஏர், ஆக்சிஜன் போயிட்டுருக்கோம், அதாவது கேஸஸ் போயிட்டுருக்கோம். இந்த ரெண்டு பார்ட்டுக்கும் நடுவில் எபிக்ளாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இட் இஸ் ப்ரிவெண்டட். இதனுடைய வேலை என்னன்னு பாருங்களேன். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே ஃபுட்டு போகிறத தடுக்கிறது தான் இந்த எபிக்ளாட்டிஸுடைய வேலையாக இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்குள்ளே ஃபுட்டு போகிறத தடுக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எபிக்ளாட்டிஸ். அடுத்து லங்ஸ். The main respiratory organ, lungs, they are located within the chest cavity. இது மார்பறைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த லங்ஸ் அமைஞ்சிருக்கு. The trachea commonly called windpipe. இந்த ட்ரக்கியான்றது windpipeன்னு சொல்கிறோம் பாருங்கள். windpipe, trachea. It's a tube supported by cartilaginous ring-like structure. cartilaginous போனால் ஆனது தான் இந்த trachea that connect pharynx. trachea இந்த pharynx கூட சேர்ந்து காற்று உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக அமைஞ்சிருக்கு. and larynx to the lungs allowing the passage of air. The trachea divides into two, the left and right bronchi, and enter into the lungs. பாருங்கள், bronchi ரெண்டு இருக்கும், left bronchus, ரைட் ப்ராங்கஸ்ன்னு ரெண்டு இருக்குது. இதன் வழியாக தான் ஏர் உள்ள நுழையுது. they divided further into n small air sacs called alveoli. அதுக்கப்புறம் ஒரு இந்த ப்ராங்கையிலிருந்து பிராங்கையோல்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஆல்வியோலி, காற்றுப்பை, அதில் போயிட்டு திறக்குது. the lungs are covered by double wall membrane called ப்ளூரா. இந்த லங்ஸை சுற்றி ரெண்டு டபுள் வால் மெம்பரேன் இருக்குது. அந்த மெம்பரேனுக்கு பேர் தான் ப்ளூரா.
double wall membrane, pleura. Diffusion of gases, that is oxygen and carbon dioxide, occurs across the alveolar membrane. அப்போது இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய லங்ஸில் இந்த ஆல்வியோலார் மெம்பரெயின், ஆல்வியோலாரில் தான் இந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. Exchange of gases by the respiratory system in 3 different process. 3 வேறுபட்ட செயல்நிலையில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். எக்ஸ்டர்னல் அப்படின்னாலே வெளியில். இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் ஃப்ரம் ஏர். இப்போ அந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் நம்முடைய நாஸ்ட்ரில்ஸ் வழியாக உள்ள நுழையுது. அண்ட் ரிலீஸிங் கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் த லங்ஸ். ஆக்சிஜன் உள்ள நுழையிறது, கார்பன் டை ஆக்சைடு லங்ஸிலிருந்து ரிலீஸ் ஆகிற அந்த நிகழ்வு இந்த எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அடுத்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் பாருங்கள். டேக்கிங் இன் ஆக்சிஜன் அண்ட் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. இப்போது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் உள்ளே இழுக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு லங்ஸிலிருந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து நாஸ்ட்ரில்ஸால் நடத்தப்படுது. நம்முடைய நாசி துவாரங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அதன் வழியாக நடத்தப்படுது. இன்டர்னல் ரெஸ்பிரேஷன்றது டேக்கிங் இன் ஆஃப் ஆக்சிஜன் இன் கிவிங் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனை எடுத்து அப்படி வர அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறது. த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டு அண்ட் ஃப்ரம் ஆல் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகே, அப்போ என்ன பண்ணுது? சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறது. நம்ம பாடியில் இருக்க எல்லா பார்ட்டுக்குமே ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குது. ஹீமோக்ளோபின் இந்த ரெட் பிளட் செல்ஸ், இட் இஸ் ஆர்பிசி, டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. அப்போது நம்ம பிளட்டில் இருக்கிற ஆர்பிசியில் இருக்கிற இந்த ஹீமோக்ளோபினால தான் இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுறது. அடுத்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன். அப்போ செல்கள் வழியாக தான் என்ன பண்ணுது, என்ன நடக்குது? இந்த செல்ஸ் தான் என்ன பண்ணுது? ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறது நம்முடைய பாடியில் இருக்கிற இந்த செல்ஸ். இது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம்.